ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு சமையலோடு சேர்த்து தான் வந்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன வீடியோ வேணும்ன்ட்டு யாருன்னா வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் வீடியோ கொடுக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். என்ன போடுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எறா குழம்பு தான் வந்து நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். ஒரு ஸ்கூல் ரொட்டீன் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் வந்து எறா குழம்பு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். நார்மலாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். அண்டு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வந்து ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மலாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வந்துட்டு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து சேர்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுறேன். முருங்கைக்காய் போட்டு நான் அன்றைக்கி வந்து செய்கிறேன். எந்த மெத்தட் வேணாலும் செய்யலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு செய்யலாம். அது எனக்கு வந்து முருங்கைக்காய் எஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து முருங்கைக்காய் வந்து சேர்த்து அன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து ஜாஸ்தியாகவே சாப்பிடுவோம். ஸோ எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றியாச்சு. முருங்கைக்காய் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது மூடி போட்டு வேகட்டும். சைடில் வந்துட்டு நான் சாப்பாடை வந்து ஏற்றியாச்சு மார்னிங் அன்றைக்கி. ஸோ அந்த முருங்கைக்காய் வந்து வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து எறா வந்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் சைஸ் எறா தான் அது. ஸோ எறா வந்து போட்டுட்டு எப்போவுமே வந்து எறா தொக்கு, எறா பொரியல் அந்த மாதிரி செஞ்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அன்றைக்கி வந்து சரி நல்ல ஒரு புளிப்பாக காரமாக வந்து எறா குழம்பு செய்யலான்ட்டு எறா போட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எவ்வளோ டேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது சைடிஷ் வந்து முட்டை வந்து அன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். அதை வந்துட்டு முட்டை வந்து கீறிட்டு அதில் போட்டிங்கன்னா நல்லா செமையாக இருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம், அந்த காரம் எல்லாமே வந்து முட்டையில் இறங்கி மதியானம் நம்ம சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் முட்டை வந்து சைட் பை சைட் அது வந்து செஞ்சுட்டு உரிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். குழம்பு பாருங்கள், நல்லா அப்படியே தளன்னு செம்மையாக அந்த கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சூப்பரான ஒரு எறா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். அண்ட் தென் வந்து சிக்கன் வந்துட்டு சுக்கா மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் அன்றைக்கி சைட் டிஷ் எங்களுக்காக. ஸோ பசங்களுக்கு வந்து முட்டை கொடுத்துட்டு எறா குழம்பு தான் செஞ்சு கொடுத்தேன். வீட்டில் சைட் டிஷ் வேணுன்றதுக்காக சிக்கன் இருந்தது கொஞ்சமாக. ஸோ அதை வந்துட்டு வெறும் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துட்டு அண்டு வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கின வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸு. ஆன் சைடு பாருங்கள், முட்டையை வந்து அந்தமாதிரி கீரி வந்து நான் குழம்புல போட்டுட்டேன். அது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அந்த இதுவும் ஆகிடுச்சு. அதில் வந்து மிளகாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் வெங்காயத்துக்கு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுட்டு மிளகாத்தூள் சேர்த்து சிக்கன் போட்டு அது பாருங்கள் ரெடியும் ஆகிடுச்சு சிக்கனு. அப்படியே அந்த கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போ அது நல்லாவே வந்துட்டு சீக்கிரம் இது வந்துடும். நல்லா சூப்பராக வந்து இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே கொஞ்சம் ட்ரையாக வந்து பண்ணணும். அது தொக்கு மாதிரி வந்துடக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றி சிக்கன்லேயே தண்ணி விடும் இல்லைங்களா, அதுலேயே வந்து நம்ம செஞ்சிடணும். அவ்வளோதான். அன்றைக்கி லஞ்சும் வந்து பசங்களுக்கு வந்து கட்டியாச்சு. எறா குழம்பு அண்ட் முட்டை, அப்புறம் சிக்கன் வந்து சுக்கா வந்துட்டு அன்றைக்கி லஞ்சு. இது ஒரு நாள் எடுத்த வீடியோ தான். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நாள் வந்துட்டு பொண்ணோட ஸ்போர்ட்ஸ் டே வந்து நடந்தது ஸ்கூலில் வந்துட்டு. ஸோ அதுக்காக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நானும் பையனும் வந்து அன்றைக்கி போயிருந்தோம். பாருங்கள், பொண்ணு சேர்ந்துருந்தேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஆர்எஸ்பியில் இருந்தா. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம்னு தெரியும் இல்லைங்களா, அது பிறகு உக்காந்துட்ருக்காங்க ஹாய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட. மூணார் போயிருந்த டைமில் வந்துட்டு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்எஸ்பிக்கு எடுக்கிறதுக்காக. பட் அந்த கிட்டெலாம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோ இருக்கா அதில். ஆனால் இந்த டைமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதாவது ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது எங்களுக்கு. இவ்வளோ நாள் விட்டுட்டு கரெக்டாக நாங்கள் லீவ் போட்டு ஊருக்கு போகிற டைமில் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, வந்ததுக்கப்புறம் அவங்க மிஸ்கிட்ட போய் கேட்டிருக்கா. மிஸ்ஸும் வந்து ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, சரி விடு, நம்ம பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் இதில் வந்து நீ சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு, ஸ்கிப் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் அவள் வந்து நான் போகணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணால். ஸோ ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனும் வந்து கிளம்பி போயிட்டோம். மார்னிங் ஒரு 9 o'clock 8:30க்கெலாம் வந்து போயிட்டோம். ஜட்ஜஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ ப்ரோக்ராமும் வந்து ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நல்லாவே இருந்தது, சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அது முடிஞ்சுதுங்க. ஈவினிங் தான் வந்து முடிஞ்சுது. மார்னிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 5:30க்கு பக்கம் தான் வந்து முடிஞ்சுது. அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. லன்ச் எல்லாமே அங்கேயே தான் வந்துட்டு நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் நடுவில் வந்து அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தார்.
ஸோ அக்காவும் நானும் தான் உட்காந்துட்டு இருந்தோம் அங்கே. ஏன்னா என்னோட அக்கா பொண்ணும் அங்கேயே படிக்கிறா அந்த ஸ்கூல்லேன்றனால சரி 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு அவள் வந்து லஞ்செல்லாம் ப்ரிப்பராக ரெடியாகவே கட்டிட்டு வந்துட்டுருக்கா. ஏன்னா லாஸ்ட் டைம் இதில் வந்துட்டு நான் வந்து போகலை ஸ்போர்ட்ஸ் டே அப்போது. ஸோ இந்த இயர் தான் நான் போயிருந்தேன். அதனால் அவளுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றனால அவள் வந்து சொன்னால் லஞ்சே நான் சாப்பிடாம தான் போனேன் லாஸ்ட் டைமு. கிட்டத்தட்ட 5:30க்கு ஆயிடுச்சு, வீட்டில் தான் போய் வந்து சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதனால் இந்த தடவை ப்ரிப்பராகவே வந்து வீட்டில் இருந்து எல்லாமே அவள் எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி இங்கே நான் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து நான் வாங்கிட்டு வந்துத்தரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் ஈஸியாக இருக்கும் பசங்களை கிளப்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு மட்டும் வந்தாச்சு. ஆனால் அந்த ஒலிம்பிக் அந்த இது எடுத்துகிட்டு போவாங்களா அது தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு. அது எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் அழகாக. அது எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தர்கிட்டே அப்படியே அது பாஸ் ஆகுது. எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து மேலே அந்த ஏற்றுவாங்க ஸ்டெப்ஸில் ஏறி. நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது. நிறைய பண்ணாங்க, நிறைய ப்ரோக்ராம் பண்ணாங்க, எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் பண்ணாங்க. டான்ஸ்லாம் இருந்தது சூப்பராக, கராத்தே பண்ணாங்க, யோகா பண்ணாங்க, ட்ரில் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. போர் அடிக்கலை, கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து போயிட்டு இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது சூப்பராக. நிறைய பேர் வந்திருந்தாங்க. பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உக்காந்து எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உக்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் அதாவது அதுக்கு முன்னாடி முடிஞ்சவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க நிறைய பேர் பேரண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாச்சு. பலூன்லாம் வந்து விட்டுருந்தாங்க. ஒரு பலூன் போய் அந்த மரத்துலேயே போய் மாட்டிக்கிச்சு. ஒன்று மட்டும் தான் வந்து உருப்படியாக பறந்தது. அதுதான் 2 பறந்தது, ஒன்று வந்து மரத்தில் போயிட்டு மாட்டிக்கிச்சு. ஸோ திரும்பவும் வந்து மார்ச்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கவே. இது வந்து பொண்ணோட கிளாஸ், இது வந்து ஸ்நாக்ஸ், அதனால் அங்கே வச்சுருந்தா அது பாருங்க அவள் வந்து எடுத்துகிட்டு போகிறா. அவள் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து அங்கே வச்சுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போனால் நார்மலாக பிஸ்கெட்டு அப்புறம் குளுக்கோவிட்டா அந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது இல்லைங்களா, வெயிலில் வந்து அப்படியே வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க மார்னிங்லேருந்து அவங்க பாவம். ஸோ அதுக்காக வந்து அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பரதநாட்டியம் வந்து டான்ஸ் வந்து வெல்கம் டான்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய இருந்தது, நிறைய நல்லா இருந்ததுங்க, போர் அடிக்காமல் இருந்தது. கொஞ்சம் இந்த குட்டீஸ் பாருங்கள் அடங்குதுங்களான்ட்டு நிறைய பேர் அவங்க தம்பிங்க போல இருக்குது வந்து இப்படியும் அப்படியும் வந்து ஆடிட்டு ஒரே அட்டகாசம் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுங்க குட்டி பசங்க. சாரீ வச்சுலாம் வந்து வித்தியாசமாக பண்ணாலுங்க பசங்க. நல்லா இருந்தது. இதுவும் மேலே கீழே அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நல்லா இருந்தது. சாங் வந்து போட முடியல, நம்ம சினிமா சாங் தான் வந்து எடுத்திருந்தாங்க. காப்பிரைட் ஆகுன்ற ப்ராப்ளம்னால நான் போடலை, அப்படியே வந்து பேசிகிட்டே வந்து நான் இருக்கேன். அண்டு இது பண்ணுறாங்க, சிலம்பம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுவும் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க சிலம்பமும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பசங்களுக்கு வந்து படிப்பு மட்டுமே இருக்கணும்னு இல்லை, ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். கேரம் போர்டாக இருக்கலாம், செஸ் இருக்கலாம், கராத்தே இருக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதில் சேருங்க. எதுக்கு நீ படிக்கணும் தான் அப்படின்ட்டு படிப்பு மட்டும்தான் இதெல்லாம் தேவையில்லை உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடாதீங்க. பசங்க ஆக்டிவிட்டியாக இருக்கணும் கண்டிப்பாகவே. ஏன்னா இப்போ எல்லாருமே தெரியும், இப்போ இருக்கிற பசங்களாமே வந்து ஃபோன் தான் பார்த்துட்ருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை நம்மளாலையும் வந்துட்டு இப்போது வீட்டுக்குள்ளேயே வச்சு அதை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியல. சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பாக கையில் ஃபோன் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி நம்மளும் ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுருவோம். சம்டைம்ஸ் வந்துட்டு வெளியே அவங்க வந்து போய் விளாடலாம் அப்படின்ற மாதிரி, அது வந்து இருக்கிறவங்க பரவாயில்ல வெளியே போய் விளாடலாம். ஒரு சிலர் வந்து வெளியே விடாமல் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து பேம்பர் பண்ணி வளர்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து வளர்க்காதீங்க மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ராப்ளம். அதாவது அவள் யார்கிட்டையுமே போய் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து வந்துட்டு ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் மாதிரி ஆகிடும் குழந்தைங்களுக்கு. யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அது வந்து டாக்டரே வந்து சொல்லியிருக்காங்க டெஸ்ட் பண்ணும்போது, நீங்கள் தயவு செஞ்சு வெளியே பேச விடுங்க, விளாட விடுங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு மட்டுமே வந்து படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார வச்சு அவங்கள வந்து ரொம்ப இது பேம்பர் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிடாதீங்க குழந்தைங்க தயவு செஞ்சு. படிப்பும் முக்கியம்தான். அண்ட் அதே மாதிரி வெளியே போய் விளாட விடுங்க குழந்தைங்கள, 4 பேர் கூட பேச விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும் அவங்களுக்கே தனியாக. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கராத்தே பண்ணிகிட்ருக்காங்க, அது பாருங்க தலையில் வந்துட்டு பல்பு வந்து டியூப் லைட் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு அடிச்சுட்டு, ஆனால் ப்ராப்பராக ப்ராக்டிஸ்லாம் பண்ணி தான் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. லேடி தான் அவங்க மாஸ்டரு, தூரத்துலேருந்து பார்க்க அவங்க பாய் மாதிரி இருக்காங்க, பட் லேடி தான் அவங்க மாஸ்டர். அவங்க தான் வந்து அடிக்கிறாங்க ஒரு பொண்ணு மேலே, உடம்புல அந்த தலையில் அந்த மாதிரிலாம் வந்து பல்பு வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க.
பசங்க வந்து சைடு பை சைடு பசிக்குதுன்னு சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அங்கேயே வந்து நிறைய கேன்டீன் இருந்தது. ஸோ அங்கேயே சாப்பாடும் வந்து இருந்தது. அன்றைக்கி சாட்டர்டேன்றனால நாங்கள் வந்து நான்வெஜ் தான் இருந்தது. ஸோ அதனால் வெளியே இருந்து நாங்கள் வெஜ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. பசங்க டான்ஸ்லாம் வந்து ஆடிட்டு இருந்ததுங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு அதனால் பசங்களுக்கு வந்துட்டு வெளி உலகத்தை வந்து கொஞ்சம் கற்றுக்க விடுங்க, புரிஞ்சுக்க விடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு டான்ஸு இந்த ப்ரோக்ராமு. அதனால் இப்போ வந்து ஃப்ளாட்ஸ் லைஃபு அப்படின்ற போது ஃப்ளாட்லேயே இருக்கிற பசங்களாம் வந்து வெளியே விட மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சு வளர்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வெளியே வந்து விளையாட விடுங்க. என் பசங்க 2மே செம்ம ஆக்டிவ்ங்க. வெளியே தான் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி. வீட்டில் இருக்கிற டைம் மட்டும்தான் அந்த நேரம் கொஞ்சம் நேரம் வந்து மொபைல் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. மற்றபடி வந்து ஃபுல்லாகவே வெளியே தான் இருப்பாங்க. அவங்க போகலன்னா நானே வந்து தொந்தரவு பண்ணி அனுப்புவேன். வெளியே போலியா விளையாட, படித்து முடிச்சிட்டிங்களா, வெளியே போய் விளையாடுங்க போங்க அப்படின்னு நான் அனுப்பி விட்டுடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நம்ம குழந்தைங்க லைஃபுக்காக நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு வந்து படிக்க முடியல, நம்மளுக்கு இதை பண்ண முடியலன்றதுக்காக குழந்தைங்க மேலே திணிக்காதீங்க. இதை நீ பண்ணு, நான் பண்ணலை, என் வயசில் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி திணிக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.